ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆனந்திஸ் கிரியேஷன். இன்றைக்கி எப்படி சிம்பிளாக ஒரு சோயா ஃப்ரை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு மிளகு, சோம்பு, சீரகம், கொஞ்சோண்டு கல்பாசி, பட்டை, மிளகு முக்கியமாக போடணும். அதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் கொடுத்து கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், கடுகு, உளுந்தெல்லாம் தாளித்து விட்டுட்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்கினோடனையும் கொஞ்சோண்டு மல்லித்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணி சோயாவையும் போட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பவுடரையும் ஆட் பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சோயா ஃப்ரை ரெடி ஆயிடும். சிக்கன் மாதிரியே இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம் எதுக்கு வேணாலும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு லஞ்சுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.